ஹாய், ஹலோ, வெல்கம் டூ கீதூஸ் லைப்ரரி. ஸோ, இன்னைக்கு நம்மளோட டயட் ஃபுட் ரெசிபில என்ன பார்க்க போறோம்னா, கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். இது நான் என் ஒரு ஆளுக்காக ரெடி பண்ற ஃபுட்டு. பார்த்தீங்கன்னா, இது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன். அதில ஒரு 10 கிராம்ஸ் போல ரைஸ் எடுத்துட்டேன். அதுலயும் ஒரு 10 கிராம்ஸ் போல உங்களுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் எடுத்துட்டு இத நல்லா ஒரு 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில ஜார்லயே நீங்க அரைச்சிரலாம். அரைச்சுட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சு வச்சுருங்க. ஒரு 4 டூ 5 ஹவர்ஸ் இது வந்து நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறம் நீங்க நைட் டின்னருக்கு இத வந்து தோசையா யூஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு மாரி. ஸோ இந்த மாரி நல்லா ஹெல்த்தியா தோசை பண்ணிட்டு, அதுக்கு சைட் டிஷ்ஷா வெஜ்ஜீஸ் யூஸ் பண்ணுங்க. வெஜிடபிள்ஸ் நெறைய ஆட் பண்ணீங்கன்னா, உங்களோட டயட் ஃபுட் இன்னும் வந்து ஃபேவரபுளா அமையும் உங்களுக்கு. நீங்க டயட்ல இருக்கும்போது இந்த மாதிரி மில்லட் தோசை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப் பண்ணும் உங்க டயட்க்கு. அதே மாதிரி இப்ப நான் எடுத்திருக்க குவான்டிட்டில 4 தோசை மேக் பண்ண முடியும். அது ஒரு ஆளுக்கு 2 நேரத்துக்கு போதும். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. பாய்.